ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், மொபைல் டெக் கேமர் சேனல்லேருந்து நான் உங்கள் தினேஷ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, புதுசாக வந்திருக்க ஒரு புதிய அப்ளிகேஷனை பார்த்தா இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இந்த ஆப்பை யூஸ் பண்ணி நீங்கள் ஃப்ரீயாக வந்து ரெடிங் கோட் மட்டும் இல்லை, இன்னும் நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. எல்லாத்தையும் வந்து வாங்கிக்கிற முடியும். இது முழுக்க ஃப்ரீயாகவே இந்த ஆப்பை வந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கிற முடியும். இதில் வந்து குயிஸ், அதை நம்பரை கிளிக் பண்ணுறது, வீடியோஸ் பார்க்குறதுன்னு சொல்லி நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ஃப்ரீயாகவே ரெடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் வாங்கிக்கிற முடியும். அதை பற்றி டீட்டெயிலாக இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸ்கிப் பண்ண பார்த்தீங்கப்போ நீங்களும் டெய்லி வந்து ஃப்ரீயாக வந்து ரெடிங் கோடு வாங்கிக்கிற முடியும். ஓகே, வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நம்ம மொபைல் டெக் கேமர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டெய்லி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணிகிட்ருக்கோம். எதுக்குமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் இருக்கணும் அப்படின்னா இந்த சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிள் டச் பண்ணுங்கள். அந்த பெல் சிம்பிள் டச் பண்ண ஆல் கேட்கும், மறக்காமல் ஆள் கொடுத்துருங்க. அப்போ தந்தோடு மிஸ் பண்ணாமல் நீங்கள் டெய்லி வந்து வீடியோ வந்து வாட்ச் பண்ணிக்கிற முடியும். அது மட்டும் இல்லாமல் இந்த சேனலுக்கு தனியாக ஒரு டெலகிராம் குரூப் வச்சுருக்கோம். அந்த குரூப்பில் நம்ம டெய்லி போடுற ஒவ்வொரு வீடியோட ப்ரூஃப் எல்லாத்தையுமே அந்த டெலகிராம் குரூப்லாம் ஷேர் பண்ணோம். அந்த குரூப்பில் ஜாயின் பண்ணுங்கள். அந்த டெலகிராம் குரூப்போட லிங்க் வந்து இந்த வீடியோ கீழே கொடுக்குறேன். அந்த லிங்க் வழியாக மட்டுமே நீங்கள் போய் ஜாயின் பண்ணிக்கிறங்க. இப்போ வாங்க இன்றைக்கான அப்ளிகேஷனை பற்றி ஸ்டெப் பை ஸ்டெப்பாக ஃபுல்லாக பார்க்கலாமா? வாங்க டேரெக்டாக வீடியோக்குள்ளே என்ட்ரி ஆகலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன். லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அது டேரெக்டாக கூகுள் ப்ளே ஸ்டோர் போகும். அங்கே போய் இன்ஸ்டால் பண்ணிவிட்டு நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு மெயின் பேஜ் உங்களுக்கு எப்படி தான் கொடுத்துருப்பாங்க. நீங்கள் வந்த உடனே கண்டினியூ அப்படிங்கிற ஆப்ஷன் டச் பண்ணி உங்களோட ஜிமெயில் மூலம் சைன்அப் பண்ணிடுங்க. ஜிமெயில் மூலம் சைன்அப் பண்ணதுக்கப்புறம் டேரெக்டாக ஆப்புக்குள்ளே என்ட்ரி ஆகும். உள்ளே என்ட்ரி ஆனால் உங்களுக்கு டேஷ்போர்ட் எப்படி கொடுத்துருப்பாங்கன்னா, உள்ளே வந்து அவங்களுக்கு இப்படி தான் ஃப்ரெண்ட்ஸ் கொடுத்துருப்பாங்க. நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணி நம்ம காயினை கல் பண்ணி அந்த காயினை வச்சு நீங்கள் ரெடிங் கோடு மற்ற எல்லாத்தையும் வாங்க முடியும். இதில் காயின் கல் பண்ணி என்னென்ன ஆப்ஷன் இருக்குது, எப்படி காயின் கல்ப்பலாம்னு சொல்லி ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். அதில் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது செக்இன். டெய்லி செக்இன் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இங்கே வந்து பாருங்கள், டெய்லி செக்இன் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருங்க. நம்ம வந்துட்டு ஒரு ஆள் இதை கிளிக் பண்ணால் போதும் அதுக்கு வந்து அதுக்கு ஒரு காயின் வந்து ஆட் ஆகும். ஒரு அப் டு 100 காயினுக்குள்ளே எவ்வளோ காயின் ஆட் ஆகலாம். ஒவ்வொரு நாளும் இங்கே செக்இன் பண்ணி காயின் வந்து கல் பண்ணிக்கிற முடியும். இப்போ நான் அந்த கீழே உள்ள ஆப்ஷனை கிளிக் கொடுத்துக்கிறேன். இப்போ அதுக்கான காயின்ஸ் வந்து என்னுடைய வேலெட்டில் அந்த காயின் வந்து ஆட் ஆயிடுச்சு. ஓகே, இது டெய்லி ஒன் டைம் மட்டும் தான் பண்ணலாம். இதுபோல் நீங்கள் டெய்லி இதை வந்து கம்ப்ளீட் பண்ணி காயின் கலெக்ட் பண்ணிடுங்க. அடுத்து வந்து இங்கே வந்து ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க பார்த்தில, இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை நீங்கள் கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இது என்னன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க பாருங்கள். இதில் உங்களுக்கு டீட்டெயிலாக கொடுத்துருப்பாங்க. இப்போ இங்கே ஒரு 2 நம்பர் கொடுத்துருக்காங்க. அந்த நம்பரில் எது வந்து பிக்கஸ்ட் நம்பர் அப்படின்னு சொல்லி கேட்பான். இதில் வந்து பாருங்கள், இதில் வந்து 10 பெருசா 5 பெருசாங்க 10 தான். அப்போ நம்ம கரெக்டாக வந்து கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆன்சரை வந்து கிளிக் பண்ணலாம். இவ்வளோ தான், ரொம்ப சிம்பிள் தான். மொத்தம் டோட்டலாக வந்து 13 கொஸ்டின் கேட்பாங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல பாருங்கள், உங்களுக்கே தெரியும். இது போல் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஆன்சர் தெரியல அப்படின்னா அந்த பக்கத்தில் இருக்க அந்த பெல் சிம்பிளை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா பாருங்கள், ஆன்சர் சொல்லி கீழே உங்களுக்கு ஷோ பண்ணிடுவாங்க. இது போல் வந்து நீங்கள் அடுத்தடுத்த கொஸ்டின் வந்து அட்டன் பண்ணலாம். அடுத்து வந்து பாருங்கள், இங்கே ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்களா, இதில் வந்து 50ஓட பிக் நம்பர் எது சொல்லியிருக்காங்க 55, அதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து இதில் வந்து எது பிக்கஸ்ட் நம்பர் கேட்பாங்க, 2 நம்பர் தான் கேட்பாங்க. 2 நம்பர் எது வந்து பெரிய நம்பர்னு சொல்லி நம்ம வந்து கரெக்டாக வந்து கிளிக் கொடுக்கணும். நீங்கள் கிளிக் கொடுத்து சப்மிட் கொடுக்கணும். நான் உங்களுக்கு ஷோ பண்ணி காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வந்து ஸ்கிப் பண்ணி நீங்கள் வந்து கரெக்டாக வந்து சப்மிட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து காயின் வந்து ஆட் ஆகும். இல்லைனா அந்த காயின் வந்து ஆட் ஆகாது. ஓகேவா? இப்போ வந்து அடுத்து பாருங்கள், இதில் இது ஸ்மாலஸ்ட் நம்பர்னால் 50 தான். அப்போ 50 கிளிக் கொடுத்துட்டு பாருங்கள். இப்போ 50 கிளிக் கொடுத்த உடனே பாருங்கள், இது போல் வரும். இதுங்கிற ஆப்ஷன் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ப்ளே ஆகி முடிச்ச உடனே அதுக்கான காயின்ஸ் வந்து ஆட் ஆகும். இது போல் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணால் மட்டும்தான் அந்த காயின் ஆட் ஆகும். இல்லை வந்து காயின் ஆட் ஆகுது. டோட்டலாக நீங்கள் 13 கொஸ்டினுக்கு இது போல் டெய்லி வந்து ஆன்சர் பண்ணி காயின் வந்து கல் பண்ணிக்கிற முடியும். அடுத்து இங்கே வந்து சவுண்ட் அப்படின்னு சொல்லி ஆப்ஷன் கொடுத்துருவாங்க. சவுண்டு வந்து மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை கண்டுபிடிச்சிங்கன்னா காயின் கிடைக்கும்னு சொல்லி கொடுத்தாங்க. இப்போ நம்ம இதை கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இங்கே வந்து உங்களுக்கு வந்து கொடுத்துருவாங்க. இதில் வந்து இந்த அனிமல் வந்து எப்படி கத்தும், இந்த குவாங்னு சொல்லி எப்படி எந்த அனிமல் கத்துன்னு கேட்குறாங்க. அப்போ வந்து நம்ம அதனால் நம்ம ஆப்ஷன் சியை வந்து கிளிக் பண்ணலாம். அப்படி தெரியல அப்படின்னாலும் இந்த பல்ப் சிம்பிளை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா ஆன்சர் வந்து எதுன்னு சொல்லி கொடுத்துரும். இது போல் மொத்தம் 10 கொஸ்டின் ஒரு நாளைக்கு வந்து கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இதுக்கு வந்து கரெக்டாக வந்து ஆன்சர் பண்ணணும். அடுத்து வந்து பாருங்கள், அடுத்து எப்படிலாம் கத்தும் அப்படிங்கிறத கேட்பாங்க. எதாவது வந்து எப்படி கத்தும் அப்படிங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா மியாவ். அடுத்து பாருங்கள், மியாவ்னு எது கத்துன்னு சொல்லி கேட்பான். அதுக்கேற்ற மாதிரி இது வந்து ஆன்சர் கொடுக்கணும். இது போல் வந்து நிறையா விதமான கொஸ்டின் கேட்டுக்கிட்டோம். டோட்டலாக 10 கொஸ்டின் நீங்கள் ஆன்சர் பண்ணும். இதுலேயுமே நீங்கள் ஆன்சர் கிளிக் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் கொடுத்தீங்க அப்படின்னா ஒரு ஆட் ப்ளே ஆகி முடித்தோடனே அதுக்கான காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க. ரொம்ப சிம்பிள் தான். ஆன்சர் தெரியல அப்படின்னாலும் பக்கத்தில் இருக்க இந்த பல்ப் சிம்பிள் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுவே ஆன்சர் காட்டி கொடுத்துரும். நம்ம வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணி எடுத்துக்கிற முடியும். இதுவுமே ரொம்ப ஈஸியான ஒரு ஆப்ஷன். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள்.
அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, இங்கே வந்து 1, 2, 3 அப்படின்னு சொல்லி ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்கன்னா, இதில் என்ன கொஸ்டின் வருதுன்னு கேட்கணும்னு சொல்லி பார்த்தோன்னா, இது வந்து ஆன்சர் எது அப்படின்னு கேட்குறேன். அதாவது இப்போ வந்து இதில் வந்து ஆன்சர் இஸ் 9 அப்படின்னா என்னன்னு சொல்லி பார்த்தோன்னா, இதில் எதை கூட்டினா 9 கேட்டோம்னா, இப்போ 6 + 9 9 வருமா? அப்போ நம்ம வந்து ஆன்சர் வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். இது ஒரு முழுக்க ஒரு மேத்தமெட்டிக்ஸ் மாதிரி தான் கொடுத்துருப்பாங்க. அடுத்த கொஸ்டினை பாருங்கள். அடுத்த கொஸ்டினை பார்த்தோன்னா 6 - 5 அப்படின்னா அது என்னன்னு சொல்லி கேட்பான். அப்போ வந்து 1 தான் வரும் ஆன்சர். அப்போ இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதுபோல் அடுத்து வந்து பாருங்கள் 10 - 2 அப்படின்னா 8 வரும். அப்போ 8 நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து 2 + 3 எத்தனை 5 இதை கிளிக் பண்ணலாம். இது போல் டோட்டலாக ஒரு நாளைக்கு உங்களுக்கு 8 கொஸ்டின் கேட்போம் அப்படின்னு சொல்லி கொடுத்தா 8 கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணிங்க அப்படின்னா ஒவ்வொரு கொஸ்டினுக்கும் வந்து உங்களுக்கு ஆன்சர் கொடுக்க நமக்கு வந்து காயின் வந்து ஆட் பண்ணுவாங்க. அப்படி தெரியல அப்படின்னாலும் இப்போ ஓப்பனாக எல்லாத்துலேயும் மாதிரி இந்த பல்ப் சிம்பிளை கிளிக் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் அதுவே கொடுத்துரும். நீங்கள் வந்து எடுத்துக்கிற முடியும். இது போல் 8 கொஸ்டின் கூட்டல் கழித்தல் மூலம் பண்ணுற மூலம் வந்து நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இதுவுமே ஒரு சூப்பரான ஆப்ஷன் தான். இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து என்னன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா, அடுத்து உங்களுக்கு வந்து அல்பபெட்டிக் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இந்த இடத்துல இதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். இதை கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா இதிலே வந்து கொஸ்டின் கேட்பாங்க. இதில் வந்து ஃபைண்ட் த லெட்டர் எம் அப்படின்னா எம்மை வந்து கரெக்டாக வந்து கிளிக் பண்ணணும். இதுதான் எம். இது போல் அடுத்த கொஸ்டின் வந்துக்கிட்டே இருக்கும் பாருங்கள். அடுத்து வந்து என்ன சொல்லி பார்த்தா எம். அடுத்து வந்து என்ன சொல்லி பார்த்தோன்னா அப்பர் கேஸ் எப்புக்கு முன்னாடி என்ன இருக்கும் அப்படிங்கிறதையும் கேட்குறாங்க. அதை நம்ம கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து சிக்கு அப்புறம் என்ன வரும் அப்படிங்கிறது கேட்குறாங்க. அதை நம்ம கிளிக் கொடுத்துக்கிறணும். இது போல் 8 கொஸ்டின், அதாவது 6 லெட்டர் 6 வந்து கிளிக் பண்ணணும். கரெக்டாக 6 வந்து கிளிக் கொடுத்துக்கலாம். அடுத்து வந்து பாருங்கள் இது போல் நிறையா விதமான கொஸ்டின் வரும். டோட்டலாக வந்து 8 கொஸ்டின் வரும். 8க்குமே நீங்கள் ஆன்சர் பண்ணலாம். தெரியல அப்படின்னா பக்கத்துக்கு அந்த பல்ப் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆன்சரை கிளிக் கொடுத்துட்டு மறக்காமல் நெக்ஸ்ட் கொடுத்தா மட்டும்தான் உங்களுக்கு அதுக்கான காயின்ஸ் வந்து ஆட் பண்ணுவோம். இல்லாட்டி வந்து காயின்ஸ் வந்து ஆட் ஆகுது. இதுலேயுமே நீங்கள் நிறையா விதமான காயின் கலெக்ட் பண்ணிக்கிறோம். இதுவுமே ஒரு சூப்பரான ஒரு ஆப்ஷன் தான். அடுத்து என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இங்கே வந்து ப்ரோமோ கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. இது எதுக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த ஆப்பை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிங்க அப்படின்னா டெய்லி வந்து ஒரு ப்ரோமோ கோட் கொடுத்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த கோடு இதில் கொடுத்தீங்க அப்படின்னா அப் டு 100 காயினுக்குள்ளே எவ்வளோ கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் ப்ரோமோ கோடு கலெக்ட் பண்ணியும் நிறையா விதமான காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இன்வைட் பண்ணியும் காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கேம் வந்து ட்ரை பண்ணி பார்க்கணும். ஏன்னா வந்து இது வந்து எந்த ஒரு காயின் ஆட் ஆகாது. அதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்க வேண்டாம். இன்வைட் பண்ணி நீங்கள் வந்து காயின் வந்து கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். இது போல் காயினை கலெக்ட் பண்ணுறதுக்கு நிறையா விதமான ஆப்ஷன் இருக்குது. அதை யூஸ் பண்ணலாம் நீங்கள் காயின் கலெக்ட் பண்ணிக்கிற முடியும். ஓகே, இப்போ இந்த காயின்லாம் எங்கே ஆட் ஆகிருக்கும், இந்த காயினை வச்சு எப்படி நம்ம ரெடிங் கோடு மற்ற எல்லாம் வாங்குறோம்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2வது ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல அதை நீங்கள் கிளிக் கொடுத்துருங்க. அதை கிளிக் கொடுத்துருங்க அப்படின்னா உங்களுக்கு நிறையா விதமான ஆப்ஷன்ஸ் ஷோவாகும். இதில் நம்ம யூஸ் பண்ணிக்கிற போகிறோம் எவ்வளோ காயின் தான் எவ்வளோ ரெடிங் கோடு வாங்கலாம்னு சொல்லி. இங்கே ஃபஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் பார்த்தீங்களா கூகுள் ப்ளே அப்படின்னு சொல்லி இதை நம்ம கிளிக் பண்ணலாம். மேலே நம்மள்ட்ட எவ்வளோ காயின் இருக்குது இங்கே ஷோ ஆகிட்டு இருக்கும். இப்போ இந்த கூகுள் ப்ளே அப்படிங்கிற ஆப்ஷன் கிளிக் கொடுத்தீங்க அப்படின்னா உள்ளே வந்து நமக்கு வந்து பாருங்கள் 1200 காயின் தான் நீங்கள் 10 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். 2350 காயின் தான் 20 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். 3500 காயின் தான் 30 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். இது 5700 காயின் தான் 50 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். 10800 காயின் தான் 100 ரூபாய்க்கு ரெடிங் கோடு வாங்கலாம். 21 காயின் தான் 200 ரூபாய்க்கு நீங்கள் ரெடிங் கோடு வாங்கலாம் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. இது ரெடிங் கோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணி ரெடிங் கோடு வாங்கலாம். இல்லை நீங்கள் மற்ற ஆப்ஷன் யூஸ் பண்ணுறாலும் மற்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்க அப்படின்னா எவ்வளோ காயின் எவ்வளோ சொல்லி தெளிவாக கொடுத்துருப்பாங்க. நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கிற முடியும். ஓகே, இவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஆப்பை பொறுத்த வரைக்கும் நீங்கள் ரெடிங் கோடு வந்து இன்ஸ்டண்ட்டாக அடுத்த செகண்டே கொடுத்துருவோம். அந்தளவுக்கு ஒரு சூப்பரான ஒரு ஆப் தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஆப்போட ப்ரூஃப்லாம் வேணும் அப்படின்னா என்னோட டெலகிராம் குரூப்பில் நீங்கள் ஜாயின் பண்ணுங்கள். அங்கே வந்து இந்த ஆப்போட ப்ரூஃப் நான் ஷேர் பண்ணிடுவேன், பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அதே போல் இந்த ஆப்போட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கூட யூஸ் பண்ணுங்கள். நம்ம இது போல் இன்னொரு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.